அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். வாங்க இன்றைக்கி பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து காளிக்கு உண்டான கொடுவை, காளிக்கு உண்டான வசிய கொடுவை, காளிக்கு உண்டான எந்திரம், காளிக்கு உண்டான மூலிகை, காளிக்கு உண்டான சில வசிய பொருட்கள் எல்லாமே இந்த குடுவைக்குள்ளே இருக்குது. இது காளிக்கு உண்டான குடுவை. இது வந்து என்னென்னாக்கா, அது மேலே வந்து காளிக்கு உண்டான அஞ்சன மையி, காளிக்கு உண்டான அந்த உபாசகருக்கு உண்டான தாயத்து. இது பார்த்துங்க. இது முதல்ல இருக்கிறது வந்து உச்சிஷ்ட கணபதியோட மையி, அடுத்து இருக்கிறது வந்து மோகினியோட மையி, அடுத்து இருக்கிறது வந்து எச்சனியோட மையி. உச்சிஷ்ட கணபதி, மோகினி, எச்சனி, இதுக்கு 3க்கு உண்டான மையி. ஏற்கனவே 2 வீடியோவில் போடுவோம். உச்சிஷ்ட கணபதி மையும் மோகினி மையும் போட்டிருப்பேன். எச்சனி மை அரைக்கும் போது தான் வீடியோ எடுத்து போட முடியல, டைம் இல்லாதனால. அது 11 மணிக்கு பண்ணுறதுனால டைம் இல்லை வீடியோ எடுத்து போடுறதுக்கு. அதனால் இது வந்து எச்சனி மை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு 20 பேருக்கு தொழில் வசியம் இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது 20 பேருக்கு கேட்டிருக்க மாதிரி 20 பேருக்கு நம்ம கொரியரில் அனுப்ப போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து கருப்பு சாமிக்கு உண்டான வசிய குடுவை, கருப்பு சாமிக்கு உண்டான வசிய குடுவை, கருப்பு சாமிக்கு உண்டான மையி, கருப்பு சாமி தாயத்து இதில் இருக்குது பாருங்கள். இது வந்து கொரியருக்கு தான் இதுவும் ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு வார காலமாக பூஜை பண்ணுது, பூஜை பண்ணி உருவேற்றினது. இது ரெண்டுமே ஒரு வார காலம் பூஜை பண்ணது தான். காளிக்கு கருப்பு சாமி உண்டானது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது தொழில் வசிய மை ஒரு 20 பேர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது யார் யாருக்கு என்னங்கிறத அடுத்து கொரியரில் போட போகிறோம். இந்த காளிக்கு உண்டான வசிய குடுவையும் கருப்புசாமிக்கு உண்டான வசிய குடுவையும் வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேணாங்கிறவங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க, வேடிக்கை மட்டும் பாருங்கள், சரிங்களா? அதை பார்த்துட்டு வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு முயற்சி பண்ணுங்க, கை கொடுக்குதா என்னான்ட்டு அந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க. வேணாங்கிறவங்க மட்டும், வேணுங்கிறவங்க மட்டும் நல்ல முறையாக செஞ்சு தர சொல்லி வாங்கிட்டு எனக்கு அட்ரஸ் அமைச்சுங்க, பே பண்ணுங்கள். நல்ல முறையாக சிறப்பாக பண்ணித்தரேன். இது காளிக்கு உண்டான குடுவை, இது கருப்பசாமிக்கு உண்டான குடுவை, இது தொழில் வசிக்கு உண்டான மையி, இது வந்து உச்சிஷ்ட கணபதி, மோகினி, எச்சனிக்கு உண்டான மை. உச்சிஷ்ட கணபதிக்கு உண்டான மை வந்து ஒரு 7 பேருக்கு உண்டான மை நம்ம இதில் வச்சுருக்கோம். அடுத்து மோகினிக்கு உண்டான மை ஒரு 4 பேருக்கு உண்டான மை இதை வச்சுருக்கோம். அதே போல் வந்து எச்சனைக்கு உண்டான மை ஒரு 11 பேருக்கு உண்டான மை இதில் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து உபாசனை, உச்சிஷ்ட கணபதி, மோகினி, எச்சனி உபாசனை இருக்கிறவங்களுக்கு இந்த மை வந்து கை கொடுக்கும், சரிங்களா? அதே போல் வந்து இந்த குடுவையை பற்றின சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த குடுவையை கொண்டு போய் முந்தின பதிவில் சொல்லலை. இந்த குடுவையை கொண்டு போய் வீடு பூஜை ரூமை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல என்னன்னாக்கா இது மாதிரி ஒரு பலகை ரெடி பண்ணி, இந்த பலகையில் முக்கோணம் இல்லைனா அறுகோணம் போட்டு அதில் சூளம் வரைஞ்சி அந்த நடுவில் இந்த குடுவையை வைக்கணும். இந்த குடுவையை வச்சு இந்த குடுவைக்கு கீழே ஒரு 7 அல்லது ஒரு 9 அகல் விளக்கு வரிசையாக எரிய விடணும். எரிய விட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு இலையை விரித்து போட்டு அந்த இலையில் படைகள் வச்சு, அதுக்கு உண்டானாக்க காளினா சைவ படையல் போட்டாலும் சரி, அசைவ படையல் போட்டாலும் சரி, கருப்பு சாமினாலும் அது உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் கொண்டு வரீங்களோ அதே போல் கடைசியில் கொண்டுட்டு வரணும். அப்படி தான் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். ஸ்டார்டிங்கில் சைவத்தில் கொண்டு வந்துட்டு அப்புறம் அசைவத்தில் கொண்டுட்டு வரக்கூடாது. அதே போல் அசைவத்தில் கொண்டு வந்து சைவத்தில் கொண்டு வரக்கூடாது. ஏதாவது ஒரு முறைகளை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கு தான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதுனாக்கா இந்த பூஜை ரூமில் உங்களை தவிர வேறு ஆள் யாரும் போகக்கூடாது. 48 நாளைக்கு உபாசனை எடுக்கும்போது உங்களுக்கு இது கை கொடுக்கும். ஏன்னாக்கா இன்னொரு முறைகள் இருக்குது. கலசம் வச்சு கலசத்து மூலம் அப்படி கூப்பிட்றதும் இருக்குது. குடுவை வச்சு குடுவை மூலம் கூப்பிட வேண்டிய முறைகளும் இருக்கும். இந்த குடுவையில் தான் நம்ம வந்து ஆவாகனம் பண்ணியிருக்கோம். காளிக்கு உண்டானதும் கருப்புசாமிக்கு உண்டான மந்திர எந்திரங்கள், அதே போல் மூலிகைகள், வேர்கள் எல்லாமே சில விஷயங்கள் உள்ள வச்சுருக்கோம். அதை வெளியில் சொல்லக்கூடாது, சொல்லிட்டோன்னா பழிக்காது. அதனால் சொல்லலை. ஏன்னா தொழில் சம்மந்தமாக நம்மளோட பாதுகாப்பு கருத்தையும் உள்ள சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளோட பதிவுகளை சிலர் திருடி போடுற மாதிரி இருக்குது. அதனால் வெளிப்படையாக நான் சொல்லலை. உள்ள சில பொருட்கள் வச்சுருக்கேன், தெய்வம் நின்று பேசக்கூடியது. அதே போல் இந்த தாயத்தில் வந்து உடல் கட்டு சக்கரம் போட்டு அதற்கு தெய்வம் வந்து நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான மூலிகையும் தாயத்துக்குள்ளே இருக்குது. அதே போலனாக்கா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கு உண்டான எந்திரங்கள் போட்டுருக்கோம். தெய்வம் வந்து ஆகர்ஷணம் ஆகக்கூடிய ஆவாகன சக்கரங்கள் அந்த தாயத்துக்குள்ளே இருக்குது. இதை போட்டுட்டு இந்த குடும்பம் முன்னாடி உட்காந்து அனுப்பக்கூடிய அந்த மந்திர எந்திரங்களை வந்து அதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு 100% பேசும். நல்லா சிறப்பான பலன் கொடுக்கும், சரிங்களா? குடுவை வேணுங்கிற குடுவை விலை அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறீங்க.
குடுவை விலை அதுக்கு கீழே குறைச்சி கொடுக்க முடியாது. நான் வந்து என்னுடைய சேனல் எல்லா சேனலை விட நான் மட்டும்தான் குறைச்சி கொடுத்துட்ருக்கேன் 5000 ரூபாய்க்கு. சரிங்களா? அதிகமாக நான் யார்கிட்டயும் கேட்க போகிறது கிடையாது. வசிய மருந்து, வசியமை சில விஷயங்கள் எல்லாருக்குமே நான் குறைச்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு எல்லா சேனலை விட நான் கொடுக்குறது தான் கம்மியாக இருக்குது. மற்ற சேனலில் வேணாலும் செக் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அதனால நான் குறைச்சி கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க வாங்க, விருப்பம் இல்லாதவங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு நான் ஆள் கிடையாது. சரிங்களா? அதனால் அடுத்தடுத்த கோவில் இருக்குது. அடுத்து மதுரை வீரன் குடுவை இருக்குது, சுடலமாடன் குடுவை இருக்குது, காளிக்கு உண்டானது இருக்குது, முனீஸ்வரனுக்கு உண்டானது இருக்குது, மாடனுக்கு உண்டானது இருக்குது. இப்படி ஒவ்வொரு தேவதைகளுக்கு உண்டான குடுவை நம்மள்ட்ட கிடைக்கும். வேணுங்கிறவங்க முன்னக்கூட்டியே சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணினா தான் நான் உங்களுக்கு பூஜைகள் செய்து சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். இதில் ஒரு 3 குடுவை இருக்குது பாருங்கள். இந்த குடுவை வந்து தொழில் வசிய குடுவை. தொழில் வசிய குடுவை 3 இருக்குது பாருங்கள். அது ரெடியாக இருக்குது. அது வந்து நாளைக்கு கொரியர் போடுவேன். இது வந்து இன்றைக்கி போடுறதுனால இந்த வீடியோக்காண்டி உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம்.